ஹாய் மக்களே வணக்கம். நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா தீபாவளி ஸ்பெஷல் அதுமா நம்ம கன்னிவாக்கம் தர்காஸில் இருக்க நாட்டு வெடி வாங்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே என்ட்ரி ஆன இனிமே பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா குழந்தைங்களுக்கு ஏற்ற ஒரு ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான். கிட்ஸுக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணமோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டிய இடம் தான். நம்ம பெரியவங்களுக்கு பிடிச்ச ஒரே விஷயம் நாட்டு வெடி அண்ட் ஸ்கை ஷாட் அண்ட் ராக்கெட். அது ராக்கெட்லாம் பெரிய பெரிய சைஸ்லலாம் இருக்கும். அந்த டிஸ்பிளேவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க என்னென்ன ரேஞ்சில் இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த சீரியல் நம்பர் அண்ட் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணி நீங்கள் ஒரு சின்ன பேப்பரில் எழுதி அங்கே கவுண்டரில் கொடுத்தீங்கன்னா அந்த கவுண்டரில் என்னென்ன ப்ரைஸு என்னென்ன லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ப்ளஸ் டிஸ்கவுண்ட் பண்ணியே உங்களுக்கு அங்கே இருக்கிற பட்டாசு எல்லாமே ராக்கெட்லேருந்து நாட்டு வெடி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அந்த பண்டில் வெடி ப்ளஸ் ஓலை பட்டாசு அண்டு காக்கி வெடி நிறைய விஷயமே இருக்கும். நீங்கள் சரமும் பார்க்கலாம், எத்தனை அடி சரம் என்ன வேணாலுமே அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோமே செம வெயிட்டு தூக்கி அடித்தா பார்த்துக்க அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ட்ரிலே பார்த்துருப்பீங்க அந்த பாக்ஸு என்னென்ன கிஃப்ட் பாக்ஸ் என்ன ப்ரைஸில் இருக்குது அண்டு கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பட்டாசுமே அவங்க அவைலபிள். பார்க்குறதுக்கு உங்களுக்கு மாலை மாதிரி இருக்கும், மாலை கிடையாதுங்க, அது ஓலை பட்டாசுடைய சரம். ஆக்சுவலாக அது பட்டாசுன்றது சரம் நினச்சிட்டு இருக்கீங்க, சரம் கிடையாது. அது சிங்கிள் பீஸ் கணக்கு தாங்க. ஒரு வெடியும் அந்த மாதிரி சவுண்டு கேட்குங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கறதுனா நம்ம பான ராக்கெட் சும்மா நம்ம சைஸுக்கு இருக்கும். ஒரு பட்டாசும் பார்த்தீங்கன்னா ஒரு விசில் சவுண்டு மேலே போனால் கலராக வெடிக்கிற அந்த லெவலுக்கு இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம புள்ளிங்களுக்கு பிடிச்ச பண்டில் பட்டாசு கிலோ கணக்கில் இருக்கும். ப்ளஸ் ஸ்கை ஷாட்டும் ஸ்டார்டிங் 120லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நல்ல பெரிய பெரிய சைஸாக இருக்கும். பண்டில் பட்டாசு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ சீப் ரேட்டில் தான் இருக்கும். வாங்க வாங்கிட்டு போங்க, என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக என்ஜாய் பண்ணோம். பிகாஸ் இது நாட்டு வெடி. கிட்ஸை கூட வச்சுக்காதீங்க, கிட்ஸை கொஞ்சம் தூரமாக வச்சே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இயர்லி ஒன்ஸ் நாங்கள் தீபாவளினாலே இங்கே தான் வந்துடும் பர்ச்சேஸ்க்கு. நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கிராக்கர்ஸை எங்களை மாதிரி அள்ளிட்டு போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி.